அனைவருக்கும் வணக்கம். இன்று சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே ரொம்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. வீரத்துக்கு குறை இல்லைங்க. இது சரினா சரி, தப்புனா தப்பு, எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றத மூஞ்சிக்கு நேராக சொல்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அதே போல் உங்களுக்கு எவ்வளவுதான் வேதனைகளோ வருத்தங்களோ இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க. அதே போலவே உங்களை பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருன்னு இருக்க மாட்டாங்க. யார் முகம் சுழிகிற மாதிரியும் பேச மாட்டீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. ரொம்பவும் இலகன மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்ககிட்ட நிறையாவே இருக்குங்க. ஒருத்தவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கலன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அது வேணான்றத சொல்லிட்டு வந்துடுவீங்க. உங்களோட ராசிநாதன் சூரியனாக இருப்பதால் உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லைங்க. பணம்லாம் வருது, ஆனால் கையில் ஒரு ரூபா கூட நிற்க மாட்டேங்குதே. அந்த பாக்கியம் எப்போ வரும்னு தானே கேட்குறீங்க. பூரம் மகம் 2 நட்சத்திரமும் ரொம்பவும் அடி வாங்கியிருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தலையை சுற்றி கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க. சுற்றி 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 எல்லா பக்கமும் கடன். இதெல்லாம் எப்போ அடையும், நம்ம எப்போ முன்னேறி வருவோம் அப்படின்ற குழப்பத்தோடையே இருப்பீங்க. ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மாதமாகவே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி வரும், ஆனால் கைவிட்டு போயிடும். கடைசி நேரத்தில் அது கைவிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் கிரக நிலவரம் இருக்குது. அதுலேயுமே இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இப்போ உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. ரொம்பவும் தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த எல்லா கஷ்டத்துலேயுமே ரொம்பவும் கை கொடுக்கறது நீங்கள் செஞ்ச புண்ணியம் தாங்க. பூர்வ ஜென்ம புண்ணியமும் இருக்குது, இந்த லைஃப்பில் நீங்கள் செய்கிற புண்ணியமும் இருக்குங்க. யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்காதவங்க நீங்கள். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிட்டக்க வர விடாதுங்க. நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பீங்க. யார் கேட்டாலும் எனக்கு தெரியாதுப்பா. நிறைய கலைகளை கற்று வச்சுருப்பீங்க. கைத்தொழில் நிறையா வச்சுருப்பீங்க. 4-5 டிகிரி கையில் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வெளியில் போனாலும் வேலை, வீட்டுக்குள்ளாரே இருந்தாலும் நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமைகள் உங்களுக்குள்ளார இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. உங்கள் தோல்விக்கு முக்கியமான காரணமே இதுதாங்க. 4 பேருக்கு நீங்கள் செய்கிற வேலை தெரிஞ்சாதான் 4 பேர் வந்து வேலையை செய்ய சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் தோல்விக்கு இன்னொரு காரணம் உங்களோட சோம்பேறித்தனமும் அலட்சியமும் தாங்க. அலட்சியத்தால் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களை கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் உங்களோட அலட்சியத்தால் இந்த வேலைலாம் எனக்கு தேவையில்லை, இந்த வேலைக்கு நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு அலட்சியமும் ஒரு சோம்பேறித்தனமும் தாங்க உங்கள் தோல்விக்கு காரணம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுக்குள்ளார ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போதுமே இந்த விஷயத்தை நம்ம சரியாக செய்வோமா, தப்பாக செஞ்சுட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நீங்கள் சரியாகவே செஞ்சாலுமே உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க. இல்லை இது சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே நீங்கள் இருப்பீங்க. கடந்த 1 வருஷமாக நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க. வீட்டில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கிடையே ரொம்பவும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவங்கள தப்பாக நினைக்கிறது, அவங்க உங்களுக்கு தப்பாக நினைக்கிறது, இந்த மாதிரி பண பிரச்சனைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்போ உங்கள் ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க. 11ஆம் வீட்டில் சூரியனும் குருவும் இணைந்து சிம்ம ராசிக்கு நல்ல யோகத்தையே தரப்போகிறார். இதனால் ஆனி மாதத்துக்கு அப்புறம் இது நடக்காது, முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே உங்கள் ராசிக்கு இருக்காது. நீங்கள் நினச்சது கைகூட போகுது. நல்ல காரியம் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளால் உங்கள் வீடே நிறைய போகுது. உங்களோட தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நிறைய லாபத்தை சேர்க்க போகிறீங்க. எப்போதுமே சிம்ம ராசிக்கு தொழிலையோ பண பிரச்சனையோ வந்தது கிடையாது. பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது பேக்கெட்லேயோ கையிலையோ நிற்காது. ஆனால் இனிமேட்டு நீங்கள் அந்த பணத்தை சேகரிக்கிற வழியை செய்ய போகிறீங்க. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வட்டி கொடுத்தே ஓஞ்சிருப்பீங்க. இனிமேட்டு ஒரு சீட்டு போடுறதோ நகை சீட்டு சேர்க்கிறதோ இந்த வேலையை செய்ய போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவும் வரப்போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு சுமூகமான நிலைமைக்கு நீங்கள் வர போறீங்க.
பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறாங்க. பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகுது. நல்ல பேரும் கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க படிக்கிறவங்களா இருந்தீங்களா, ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகி உட்கார போறீங்க. வேலை செய்யற இடத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அதை எல்லாமே சுமூகமா தீர்ந்து ஒரு நல்ல பேரை எடுத்து ப்ரமோஷன்ல உட்கார போறீங்க. இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலுமே உங்களோட ராசியில 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறார். அதனால இந்த நல்ல விஷயம்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த ஆனி மாசத்துல. இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாவும் கவனமாவும் இருக்கணுங்க. நீங்க சரியான வழியை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்று வரப்போகுதுங்க. உங்கள் லைஃப்பில் இந்த ராஜயோகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டான வழியை நோக்கி போங்க, நேர்மையான வழியில் போங்க. சனி பகவான் உங்களை எதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா 11ஆம் வீட்டில் சூரியனும் குருவும் இருக்கிறார். ஸோ அதனால் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க. சரியான வழியை நோக்கி போங்க. எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் நிற்காதீங்க. கடவுளை மட்டும் நினைங்க, வேற எதையும் நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கை கொடுப்பாரு. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகனை பார்த்து ஒரு விளக்கு போட்டு மனசார அவரை கும்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். அதே போலவே ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யுங்க. சனிக்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றினா ரொம்பவும் சிறப்பு. உங்கள் வழியில் எந்த தடங்கள் வந்தாலும் அவர் உங்களை பார்த்துப்பாரு. உங்களை மட்டுமும் உங்கள் கடவுளை மட்டும் நினச்சி ஓடுங்க. இனி உங்களுக்கு வெற்றி தாங்க. மெயினாக கடன் பிரச்சனை தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஒரு வருஷமாக ரொம்பவும் கடனில் சிக்கிட்டு இருக்கிற ராசி யாருன்னா சிம்ம ராசி. மக நட்சத்திரக்காரங்க அவ்வளோ கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக உட்கார போகிறீங்க. அதுவே ஒரு பெரிய ராஜயோகம்தாங்க. பூர்வீக சொத்து கை வந்து சேருங்க. எந்த வழக்கு போட்டாலும் நமக்கு இந்த சொத்து கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க நீங்கள், இப்போ தானாகவே அந்த சொத்து கைக்கு வரப்போகுது. ஏன்னா உங்கள் ராசியில் லாபத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறதுனால உங்களை கையில் பிடிச்சிக்க ஆள் இல்லை. அதே போல் ஃபாரின் ஜாப்காகவும் கவர்மெண்ட் ஜாப்காகவும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ட்ரை பண்ணுங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வரப்போகும் ஆனி மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. சிம்ம ராசி கர்ச்சிக்கிற நேரம் வந்துருச்சு. இனி உங்களோட காலம்தான். நல்லபடியாக இதை பயன்படுத்திக்குங்க. வாழ்க வளமுடன்.